நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம் வா நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நம் இந்திய சமூகத்தில் என்ன நடந்தது, எப்படி சமூகம் அதன் மூலம் பயனடைந்தது போன்ற விவரங்களை உங்களுக்கு விரிவாக தொகுத்து கொண்டு வரும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நான் சுகந்தி. And I'm Malini. We are once again delighted to be with you and your family for the next half an hour. You are in for some wonderful events that will help to celebrate our achievements and to motivate our youth. நம் சாதனைகளை கொண்டாடுவோம், நம் இளையர்களை உற்சாகப்படுத்துவோம், நம் அன்பிற்குரியவர்களை ஆதரிப்போம். அப்படிப்பட்ட தொகுப்பு தான் இன்றைய நிகழ்ச்சி. Let us now have a quick preview of what we have for you today. அப்பாவின் அருமை. Indian Hall of Fame, Singapore. இளையர்களை ஊக்குவித்த கருத்தரங்கு. நமது இன்றைய முதல் கதை தந்தையர் தினத்தை கவனிக்கவிருக்கிறது. ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படும் முக்கிய நாட்களில் ஒன்று இந்த தந்தையர் தினம். It is a day for people to express gratitude and appreciation for their fathers or father figures, recognizing their contributions, love and support. Children and family members often take the opportunity to express their love, gratitude and appreciation through words, letters or in today's context, social media posts. சமூக ஊடகங்களில் தெரிவிக்கப்படும் தந்தையர் தின செய்திகள் ஊக்கமளிக்கும்படி இருந்தாலும் பிள்ளைகள் தங்களின் அப்பாக்களுக்கு நேரில் நன்றியை தெரிவிப்பது முக்கியம். முதிய தலைமுறைக்கு நேரில் சொல்லும் சொற்களே சொர்க்கம். Fathers play a crucial role in a child's life, contributing to their emotional, social and cognitive development in various ways. The involvement and support of a father can influence a child's career aspirations, work ethic and life choices, providing guidance and motivation. பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய அப்பாக்கள் செய்யும் அர்ப்பணிப்புகள் ஏராளம். பிள்ளைகளோடு தந்தைகள் ஏற்படுத்திக் கொள்ளும் பந்தம் வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிறது, அவர்களை வழிநடத்துகிறது. A strong father-child relationship can contribute to better emotional well-being and mental health in adulthood, affecting how individuals form and maintain relationships. Fathers instill values, ethics and principles, shaping a child's sense of right and wrong and influencing their moral development. பிள்ளைகளின் வளர்ச்சியிலும் வாழ்க்கையிலும் முக்கிய பங்கு வகிக்கும் தந்தையர்களை அன்போடு அணைத்து போற்றி கொண்டாடிய நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்துச் செல்ல போகிறோம். Here is a unique Father's Day celebration just for you. பெலஸ்திய ரோட்டில் உள்ள இந்தியர் சங்க காற்பந்து திடலில் ஒரு குதூகலமான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சற்று உற்று பார்த்து கவனித்த போது அப்பாக்களும் பிள்ளைகளும் சேர்ந்து விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை உணர முடிந்தது. தந்தையர் தின காற்பந்து போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்தன சுமார் 12 குழுக்கள். கடுமையான போட்டி என்றாலும் வந்திருந்தவர்களின் எண்ணம் கிண்ணத்தை வெல்வதில் குறியாக இருக்கவில்லை. அதற்கு மாறாக பிள்ளைகளும் அப்பாக்களும் ஒன்றாக சேர்ந்து நேரத்தை நன்றாக செலவிட வேண்டும் என்ற ஆசை எங்கும் நிறைந்திருந்தது. 4 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து நடத்திய நிகழ்ச்சி அன்புள்ள அப்பா. தந்தைக்கு முக்கியத்துவம் வழங்கப்படணும் என்ற ஒரு எண்ணத்துல இந்த வருஷம் புத்தம் புதிதா அன்புள்ள அப்பா ஃபன் வித் டேட்ஸ் காற்பந்து நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தது என்று தான் சொல்லியாகணும். 4 அமைப்புகள் மீரக்கா ஒலி 968, மீரக்கா வசந்தம், லீஷா, சிண்டா, சிங்கப்பூர் இந்தியர் சங்கம் 4 அமைப்புகள் கூட்டாக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சிக்கு அமோக ஆதரவு கிடைத்தது என்பதுதான் சொல்லியாகணும்.
ஆரோக்கியமான உறவை ஆரோக்கியமான விளையாட்டின் மூலம் ஏற்படுத்தும்படி நடத்தப்பட்ட நிகழ்ச்சி மகிழ்ச்சியாக நடைபெற்றது. கட்டணம் ஏதும் இல்லாமல் இலவசமாக இடம்பெற்ற காற்பந்து போட்டி பிள்ளைகளுக்கும் அப்பாக்களுக்கும் இடையே அன்பான உறவு என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எஸ்பெஷலி தந்தைகளுக்காக செய்கிறனால தந்தைகள் யூஸ்வலாக பிள்ளைங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி செய்யும் போது அவங்க பிள்ளைங்கள் கூட கலந்து பிள்ளைங்களை பற்றி ஒன்றும் கற்றுக்கலாம். குடும்பத்தின் தலைவன் அப்பா. அவர்கள் குடும்பத்திற்கு ஆற்றும் சேவைகள் ஏராளம். பிள்ளைகளின் ஆரம்பகால வாழ்க்கையை சரியாக வழிநடத்துவதில் அப்பாக்களின் பங்கு மிக அதிகம். அப்பாக்கள் சிரிக்க வைப்பார்கள், சிந்திக்க சொல்வார்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சியை கூட்டுவார்கள், வாழ்க்கையில் வெற்றிக்கான வழியை காட்டுவார்கள். காலப்போக்கில் வேலையில் மூழ்கிவிடும் அப்பாக்களை அழைத்து பிள்ளைகளோடு பந்து விளையாட நேரம் ஒதுக்க செய்தது இந்த போட்டி. ஃபுட்சால் ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சிங்கப்பூரில் ரொம்ப அதிகமான விளையாடுறது பந்து விளையாட்டு தான். அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இப்போ உள்ள தந்தையர்கள் முக்கால்வாசி பேர் பந்து விளையாட்டு நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் பிள்ளைங்க விளையாண்டுருப்பாங்க. ஆனால் அப்பா நேரம் கிடைக்காது சில பேருக்கு போய் பார்க்குறதுக்கு. அந்த நோக்கில் பார்க்கும்போது இந்த நாங்கள் முடிவு பண்ணது 12-15 வயசு, இதுதான் அவங்க வளர்கிற வயசு. இந்த இடத்துல நம்ம எடுத்தோம்னாக்கா அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்து பந்து விளையாடுறதுக்கு அப்பா எப்படி பந்து விளையாடுன்னு மகன் பார்க்க முடியும், மகன் எப்படி பந்து விளையாடுறதுன்னு அப்பா பார்க்க முடியும். இதுதான் அந்த மகளுக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள இதனால தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பிள்ளைகள் அப்பாக்களோடு திறந்த மனதோடு பேசி பழகுவதும் அப்பாக்கள் அவற்றை அக்கறையோடு கேட்டு புரிந்து கொள்வதும் நல்ல குடும்ப உறவை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட உறவை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பை அமைத்து கொடுத்தது காற்பந்து களம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய ஏற்பாடு பண்ண நம்ம ரொம்ப ஆரம்பமாக தொடங்கி இப்போ நிறைய அமைப்புகளோட சேர்ந்து நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்திருக்கோம். ஸோ இன் ஃப்யூச்சர் நம்ம இன்னும் நிறைய அமைப்புகளோடு சேர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை செய்து நம்ம இந்திய சமுதாயத்தை ஒன்று சேர்க்க பார்க்கிறோம். பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு சிறு வயதிலிருந்தே பாடுபடுபவர்கள் அப்பாக்கள். நல்ல அப்பாக்கள் என்றுமே நல்ல முன்னுதாரணங்கள். அவர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்றுமே மதிக்கப்படுகிறார்கள். திறந்த மனதோடு அன்பு காட்டி பழகும் அப்பாக்களும் பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து விளையாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்வதன் மூலம் நல்ல குடும்ப பிணைப்பு உருவாகிறது. முன்னப்ப நம்ம பசங்க கூட டோர்னமெண்ட் விளையாண்டதில்லை. இதுதான் ஒரு முத முறை. ஸோ இது எங்களுக்கு ஒரு புது அனுபவம். அதே நேரத்தில் பசங்க கூட நேரம் செலவு ஒரு ஃபேமிலி பாண்டிங் எங்களுக்குள்ளே உருவாக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்போதும் என் அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ண நிறையா டைம் கிடைக்காது. ஸோ இந்த அனுபவம் மூலியமாக கலந்து கொண்டு அதனால தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்பா கூட. நல்ல அனுபவமாக அமைந்த இந்த காற்பந்து போட்டி தந்தையர்களை கொண்டாடியது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தந்தையின் அன்பு, உழைப்பு, அர்ப்பணிப்பை நினைவு கூர்ந்து அவற்றை பாராட்டி அவர்களுக்கு அன்பு செலுத்தும்படி அமைந்துள்ளது தந்தையர் தினம். அதை காற்பந்து போட்டியின் மூலம் உல்லாசமாக உற்சாகமாக கொண்டாடியது அன்புள்ள அப்பா. குடும்பத்தை சிறந்த வழியில் முன்னெடுத்துச் செல்லும் தந்தையர்களின் அர்ப்பணிப்பையும் முயற்சியையும் பாராட்டும் நாளாக தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது. Thanking fathers for their contributions involves personal, public, and community gestures that recognize their efforts, express gratitude, and celebrate their role in the family and society. Whether through simple, heartfelt words or organized events, these acts of appreciation can have a significant and lasting impact. சாதனைகள் செய்யும் பல இளையர்களின் பின்னணியில் அவர்களின் பெற்றோர் இருப்பதை நாம் பாராட்டதான் வேண்டும். Yes, our next story is going to celebrate the achievers in our Indian community. சாதனையாளர்களை கொண்டாடும் விழாவை பார்க்க போகிறோம் இன்னும் சற்று நேரத்தில். நாட்டு வளர்ச்சி என்பது மக்களின் வளர்ச்சி. ஒவ்வொரு சமூகத்தில் உள்ளவர்களும் தங்களின் பங்களிப்பை ஒன்று சேர்ந்து செய்யும் போது சமூகம் வளர்கிறது, நாடு வளர்கிறது. அது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் போன்றது. அப்படி சமூகத்திற்கு பெருமை சேர்ப்பவர்களை கொண்டாட வேண்டும். Recognizing and celebrating those who help to build a community is important. It shows gratitude and appreciation for the hard work and dedication of individuals who contributed to the community's growth and well-being. This acknowledgement fosters a sense of validation and respect.
தங்களின் சொந்த வளர்ச்சியின் மூலம் சமூகத்திற்கு பங்காற்றியவர்களை கொண்டாடுவது மற்றவர்களையும் சாதிக்க தூண்டும். செய்யப்படும் முயற்சிகளுக்கு உரிய மரியாதை சரியான நேரத்தில் கிடைக்கும்போது நல்லதையே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். Recognizing contributors helps strengthen community bonds. It creates a sense of unity and shared purpose, enhancing social cohesion and mutual support among community members. It ensures that the stories and achievements of these individuals are remembered and passed down to future generations, maintaining a sense of identity and continuity. சமூகத்தில் சாதித்தவர்களின் கதையும் அவர்களின் வாழ்க்கை பயணமும் தொகுக்கப்பட்டு அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு அது தெரிவிக்கப்பட வேண்டும். அந்த நோக்கத்தோடு நடத்தப்படும் ஒரு நிகழ்வுதான் உங்களின் பார்வைக்கு இப்போது வருகிறது. Indian Hall of Fame Singapore is a platform which recognizes and awards those who have contributed in their own ways to make us all proud. Here is the story. Celebrating accomplishments is essential to motivate people to strive toward greater success. Since 2019, to inspire members of the local Indian community to excel in their lives, the Indian Hall of Fame Singapore, or IHFS for short, has been recognizing the achievements of Indian individuals from various sectors. This year, the IHFS Awards were presented to achievers on 25th of May at the SRC Lounge 1883. We started this Indian Hall of Fame in 2019, and the first award was given in 2020. The second award was given 2020. We give 32 awards to 32 people, all the high achievers. This is the third year, and it is becoming very encouraging for the committee, for the members of the council to continue it, because it's gaining momentum. Preceded by Ms. Tin Pei Ling, Member of Parliament for Macpherson, and graced by former Member of Parliament for Ang Mo Kio GRC, Mr. Inderjit Singh, 18 individuals from various fields such as sports, culture, armed services, performing arts, business, engineering, law, medicine, and media and broadcasting were recognized by the community for their contributions at this year's Indian Hall of Fame Singapore Award presentation ceremony. You can achieve many things at a national level, but I can tell you, nothing beats being recognized by your own community. It doesn't happen often enough, I feel, and I feel very, very honored. You know, I would say that being honored like this, being given an award like this by your own community, in this case, the Indian community, it's like being blessed by your parents. This year's IHFS recipients included pioneers such as Mr. Hardyal Singh Bajaj, who received the Lifetime Achievement Award for his vast contributions to society, Dr. Umar Rajan, retired Colonel Gurcharan Singh, lawyer Satpal Khatar, to name a few. Several achievers from the sports sector, such as national track and field athlete Shanti Pereira and former national athletes K. Jayamani and UK Sham, were also lauded for their excellent sportsmanship. The fact that we are being given this award in the sector of sports already means that society is recognizing that sports is something really, really meaningful. I do hope that more Indians actually look into sports as something meaningful and maybe move away from pragmatic concerns and put in more into their passion. I was 7 years old when I came to this country. Been here ever since, have received many accolades, some deserving, some may not be deserving, but my family and I are very, very grateful for all that I have been able to achieve. Though awards recognize and perk one up that they have accomplished a milestone in their life, one cannot become complacent upon receiving them. Accolades like the IHFS Awards are stepping stones for recipients to strive towards advancing even further in life without taking their success for granted. So to me, such a recognition is something very important to inspire the person, to in fact spur the person to achieve higher goals. A community is but a group of individuals. Thus, when individuals achieve success, an entire community is elevated. Through events like the Indian Hall of Fame Singapore Awards, as one collective Indian community, we not only get to bask in the achievements of our fellow community members, but we also gain the inspiration to set and work towards higher goals for ourselves.
Community recognition is a vital aspect of fostering a positive and active community environment where contributions are valued and individuals are encouraged to make a difference. நம் சமூகத்தை பெருமைப்படுத்தியவர்களுக்கு பெருமை சேர்த்த நிகழ்ச்சியை பார்த்தோம். அது இளைய தலைமுறையினருக்கு உற்சாகம் கொடுத்து சாதிக்க தூண்டும் என்று நம்புவோம். Our next story is about identifying capabilities of our young leaders. Motivating youth to take up leadership roles is highly essential for many reasons. நல்ல காரணங்களுக்காக நாளைய தலைவர்களை தயார் செய்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். Right after this short break. நம் அடுத்த அங்கம் இளையர்களை தலைமைத்துவத்திற்கு தயார் செய்யும் நிகழ்ச்சி பற்றியது. தலைவர்கள் பிறக்கிறார்களா இல்லை உருவாக்கப்படுகிறார்களா என்ற கேள்வி நீண்ட காலமாகவே விவாதிக்கப்படுகிறது. தலைமைத்துவம் ஏற்க விரும்பும் இளையர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதே பொதுவான கருத்து. Youth are the future leaders of society. By encouraging them to take on leadership roles, we are investing in the development of individuals who will guide and shape the future. Early exposure to leadership experiences can help them acquire the skills and confidence needed to navigate and address complex challenges. நேற்றைய உலகம் இன்று போல் இல்லை, நாளைய உலகம் இன்று போல் இருக்க போவதில்லை. மின்னல் வேகத்தில் மாற்றங்களை கண்டு வரும் புதிய யுகத்திற்கு புதிய சிந்தனை கொண்ட இளம் தலைவர்கள் தேவைப்படுகின்றனர். Leadership roles help youth develop critical skills such as communication, problem solving, decision making, and teamwork. These skills are not only essential for effective leadership, but are also highly valuable in personal and professional life. Youth leadership can drive community development and social change. சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் காலத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். தனிநபர் என்ற நிலையிலும் சமூகம் என்ற நிலையிலும் இளையர்களை தலைமைத்துவ பொறுப்புகளுக்கு தயார் செய்வது காலத்தின் கட்டாயம். Young leaders often bring energy and passion to social causes, mobilizing others and creating positive impacts within their communities. அப்படி இளம் தலைவர்களை ஒன்று திரட்டி மேற்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு இப்போது போய் வருவோம், பாருங்கள். இன்றைய இளையர்களுக்கு சமூகத்தின் மீது அக்கறை இருப்பது அவசியம். அந்த அக்கறையை எப்படி காட்டுவது, தங்களின் சமூக பங்களிப்பை எப்படி கூட்டுவது என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தது இந்த சிண்டாவின் இளைய தலைமுறை கருத்தரங்கு. சிண்டா இளையர் மன்றம் ஏற்பாடு செய்யும் முக்கியமான நிகழ்ச்சிகளில் இதுவும் ஒன்று. அது ஜூன் 14ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களுக்கு தொடர்ந்தது. நம் சுற்றுப்புறத்தில் நிகழும் மாற்றங்களுக்கு ஏற்ற தீர்வுகள் தேவை. அதை இளையர்கள்தான் கண்டறிய வேண்டும். இந்த கருத்தரங்கு இளையர்களை சமூக சிந்தனையை நோக்கி நகர்த்தியது. இந்த பயிலரங்கு இளையர்களை கம்யூனிட்டி இஷ்யூஸ், அதாவது முதியோர்கள், வசதி குறைவானவர்கள், அப்புறம் என்வாயரமெண்டல் இஷ்யூஸ், இதுக்கெல்லாம் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணும். அவங்க இந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க இதுக்கு நம்ம எப்படி ஒரு பதிலாக இருக்கலாம், எப்படி இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம குறைக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இதை யோசிக்கும் போது இந்த கேம்ப் முடிஞ்சு அவங்க போகும்போது ஹோப்ஃபுல்லி இது அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அவங்களோட வாலண்டியரிங் ஜேர்னிக்கு. அதுக்கு ஒரு 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 துணையாக, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இந்த கேம்ப் இருக்குது. இந்த முகாமிற்கு வந்திருந்த பல இளையர்களுக்கு சமூக சேவை என்பதே புத்தம் புதிய அனுபவமாக இருந்தது. முதல் நாள் முகாமில் இளையர்கள் தங்களுக்குள் தொடர்புகளை அமைத்துக் கொண்டனர். 2ஆம் நாள் முகாமில் சமூகத்தில் சவால்களை எதிர்கொள்ளும் சமூகங்களை நேரில் அறிமுகம் செய்து அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வழிகளை ஆராய்ந்தது. 3ஆம் நாள் கருத்தரங்கு இளையர்கள் நேரில் பார்த்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற தீர்வுகளை ஆராய்ந்து அதை பட்டியலிட்டது. நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, ஆனால் அவங்க சமூக சேவை என்பது அவங்க பண்ணதே இல்லை, வாழ்க்கையிலே பண்ணதே இல்லை. ஸோ நம்ம டே 2ல் இந்த கேம்பை விட்டு நாங்கள் ஒரு ஹோமுக்கு மாதிரி போய் நாங்கள் ஒரு சமூக சேவை மாதிரி பண்ணுறோம். ஸோ இது நிறைய கற்றுக் கொடுத்துச்சு அவங்களுக்கு. இளையர்களுக்கு சமூகத்தை பற்றிய சரியான மதிப்பீடு இருக்க வேண்டும். தான் உண்டு தன் வாழ்க்கை உண்டு என்று காலத்தை ஓட்டிவிட்ட இளையர்கள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின் விழித்துக் கொண்டனர். தனிநபர் வளர்ச்சி, சமூக சேவை போன்றவை இந்த கருத்தரங்கில் கற்றுக் கொடுக்கப்பட்டன. இந்த பயிலரங்கில் நான் முதல்ல லீடர்ஷிப் பற்றி கற்றுக்கிட்டேன். ஏன்னா முதல் நாளில் இருந்தே தனிப்பட்ட வளர்ச்சிக்காக நிறைய நடவடிக்கைகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 2வது நாளில் கம்யூனிட்டி சர்வீஸ் அது நிறையா பண்ண போனோம்.
அப்புறம் வந்து அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்ற லேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சொல்ல வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வந்துட்டு நாங்கள் லீடர்ஷிப் மற்றும் வந்துட்டு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிட்டி சர்வீஸ் எல்லாமே கற்றுக்கிட்டோம். பள்ளி படிப்பு, பாடம், மதிப்பெண்கள் என்பதில் மட்டும் தங்களின் பெரும்பான்மையான நேரத்தை செலவிட்ட இளையர்கள் பலர் இந்த முகாமிற்கு வந்ததும் ஒரு புதிய உலகம் இருப்பதை உணர்ந்தனர். சமூகம் என்ற ஒன்று இருக்கிறது, அதில் சவால்கள் நிறைந்திருக்கின்றன, அதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வு இளையர்களின் உள்ளத்தில் உதித்தது. தலைமைத்துவம் என்பது சரியான தீர்வுகளை சமூக முன்னேற்றத்திற்காக வகுத்து கொடுப்பது என்பதை இளையர்கள் நேரில் அறிந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் பல இளையர்களுக்கு மனம் திறந்து தைரியமாக பேச வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு இளைஞராய் நம்மளுடைய தமிழ் சமுதாயத்துக்கு வந்து நம்ம பல வழிகளில் வந்து உதவி செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த SOLS கேம்ப்லேயே வந்து எங்களை வெவ்வேறு விதமான சமூக சேவைகள் செய்ய வந்து அழைத்து கொண்டு போனார்கள். உதாரணத்துக்கு என்னுடைய குரூப் வந்து படோக் ஏரியாவை வந்து சுத்தம் செய்ய சென்றிருந்தோம். அங்கே வந்து எங்களுக்கு வந்து அங்கே யாரெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க, இங்கே எந்த மாதிரிலாம் குப்பையை வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக தூக்கி போடுறாங்க இதெல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்லி தந்தாங்க. தலைமைத்துவம் என்பது இளம் வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். தனி ஒருவராக நின்று சேவை செய்வதை விட குழுவாக சேர்ந்து உதவிக்கரம் நீட்டுவதில் பயனுண்டு. அந்த பயன்களை பயனுள்ள வழியில் கற்றுக் கொடுத்தது இந்த கருத்தரங்கு. ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால ஒரு தனியாலாம் எவ்வளோ செஞ்சாலும் ஒரு குழுவாக செய்கிறது நம்மளால இன்னும் அதிகமாக செய்ய முடியும். ஆனால் ஒரு குழு நல்ல செயற்படுறதுக்கு ஒரு நல்ல தலைவர் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த தலைமைத்துவ பொறுப்பு எல்லாத்தையும் சொல்லி தந்தால் தான் அப்புறமா வேலைக்கு போகும்போது அதெல்லாம் அவங்களால நல்லா பண்ண முடியும். 12வது முறையாக நடத்தப்படும் சிண்டாவின் இளையர் தலைமைத்துவ கருத்தரங்கில் 17 வயதுக்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்ட இளையர்கள் பங்கேற்றனர். சுமார் 80 இளையர்கள் கலந்து கொண்ட கருத்தரங்கு உதவி தேவைப்படும் சமூகம் என்ற ஒன்று இருக்கிறது, அதை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு இளைய தலைவர்களுக்கு இருக்கிறது என்பதை எடுத்துக் கூறியது. பல பயனுள்ள கருத்துக்களை கண்டறியும் நிகழ்வாக அமைந்தது சிண்டாவின் இந்த இளையர் கருத்தரங்கு. இன்றைய நிகழ்ச்சியில் தந்தையர்களை போற்றினோம், சமூகத்திற்கு பெருமை சேர்த்தவர்களை வாழ்த்தினோம், இளம் தலைவர்களை ஒன்று கூட்டினோம். அனைத்தும் நம் சமூகத்தின் வளர்ச்சிக்கானவை, மகிழ்ச்சியானவை. If you have any interesting events that can benefit the community, we would like to feature it on our show. Please write into us and we will consider them. உங்களின் நிகழ்ச்சியும் அதில் நீங்கள் போடும் முயற்சியும் நிச்சயம் போற்றப்பட வேண்டும். முயற்சி என்று சொல்லும் போது அதை எல்லா நிலைகளிலும் பின்பற்ற வேண்டும். எண்ணி துணிக என்கிறார் வள்ளுவர். துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது என்கிறார் சுவாமி விவேகானந்தர். எந்நிலையிலும் நீங்கள் விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டியது முயற்சி ஒன்றுதான். It does not matter how slowly you go, as long as you do not stop, said Confucius. And Abdul Kalam said, success is the result of perfection, hard work, learning from failure, loyalty and persistence. அந்த சிந்தனையோடு விடைபெறுகிறோம். நான் சுகந்தி. And I'm Malini. We wish you a good weekend ahead and thanks for joining us on Talam Indian Beat. நெஞ்சம் துடித்திடும் அந்த